இன்றைய வேளாண் தொழில்நுட்ப பகுதியில் வாழையில் ஒருங்கிணைந்த முறையில் நோய் மேலாண்மை குறித்து கரூர் மாவட்டம் புழுதேரி வேளாண் அறிவியல் நிலையத்தின் திட்ட உதவியாளர் பி தமிழ்செல்வன் அவர்கள் தரும் தகவல்கள். இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, வாழையில வரக்கூடிய முக்கியமான நோய்கள், அதோட மேலாண்மை முறைகள், இதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வாழைன்னு எடுத்துக்கிட்டாவே பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் அதிகமாக, அது தண்ணி எங்கெங்கே அதிகமாக கிடைக்குதோ அந்த மாதிரி பகுதிகளில் பயிரிடக்கூடிய முக்கியமான பணப்பயிர். சரிங்களா? குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி டெல்டா ஜோன் சொல்லக்கூடிய நாமக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூரில் திருக்காட்டுப்பள்ளி அந்த ஏரியாவில், அடுத்து சவுத் சைடுன்னு சொல்லக்கூடிய தென்காசி அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த திருநெல்வேலி, இந்த கேரளா பார்டர் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா வாழை வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக கல்டிவேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் வரக்கூடிய முக்கியமான நோய்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வாடல் நோயின்னு சொல்லுவாங்க, அது பனாமா வாடல் நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இலைப்புலி நோய், மஞ்சள் இலைப்புலி நோயின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா முடிக்குத்து நோய். இந்த வகையான நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாழைக்கு வந்து அதிகமாக சேதத்தை உண்டாக்கி மகசூல் இழப்பை வந்து ஏற்படுத்துது. சரிங்களா? இன்றைக்கி இதை வந்து எப்படி தீர்க்க போகிறோம், அந்த பிரச்சனைகள் வந்து எப்படி கையாள்வது, அதை பற்றி தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நோய் வந்து பார்த்திங்கன்னா வாடல் நோய். சரிங்களா? இந்த நோய்க்கான முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வகையான பூஞ்சான் தான். அந்த பூஞ்சானோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிசேரியம் ஆக்சிஸ்போரம் கியூபன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான பூஞ்சான் வந்து பார்த்திங்கன்னா மண்ணிலேயே காலங்காலமாக இருக்கக்கூடியது. அதாவது தொடர்ந்து வாழை சாகுபடி செய்யக்கூடிய நிலங்களில் பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சானோட தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த பூஞ்சா வந்து பார்த்திங்கன்னா மற்ற இடத்துக்கு எப்படி பரவும்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து தண்ணி வழியாகவும், அது நம்ம பாய்ச்சக்கூடிய தண்ணி வழியாக பார்த்திங்கன்னா இந்த பூஞ்சா பரவும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா நோய்வாய்ப்பட்ட கன்றுகள், சரிங்களா, ஒரு நிலத்தில் நோய்வாய்ப்பட்டுருச்சு, அந்த நிலத்துலேருந்து நம்ம விதைக்கன்றுகளை தேர்ந்தெடுத்து அடுத்த நிலத்தில் நடும்போது பார்த்திங்கன்னா அந்த விதைக்கன்றுகள் மூலமாக பார்த்திங்கன்னா இந்த நோய் வந்து பரவிட்டு இருக்கு. சரிங்களா? ரைட்டு. இதுக்கு என்ன, இதோட அறிகுறிகள், இந்த நோயோட அறிகுறிகள் எப்போ தென்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறிப்பாக பார்த்திங்கன்னா நடவு செஞ்சு 7லேருந்து 9 மாதத்துக்குள்ளே தான் பார்த்திங்கன்னா இந்த நோயோட அறிகுறிகள் வந்து நமக்கு தென்படும். சரிங்களா? இந்த நோய் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக எந்த ரகத்தை அதிகமாக தாக்கும்னா ரஸ்தாளி, கற்பூரவள்ளி, சரிங்களா, நெய்ப்பூவன் போன்ற ரகத்தை தான் இது அதிகமாக தாக்கிட்டு இருக்கு. இந்த நோயோட சிம்டம்ஸ், அது அறிகுறிகள் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்ச ஒரு 6 மாதம் வரைக்கும் இதோட நோயோட அறிகுறிகள் எதுவுமே சுத்தமாக நமக்கு தெரியாது. எப்போ தெரிய ஆரம்பிக்கும்னா 7 மாதத்துக்கு, அது நெய்ப்பூவன் போன்ற ரகத்தில் பார்த்திங்கன்னா 7 மாதத்துக்கு அப்புறமும், கற்பூரவள்ளி போன்ற ரகத்தில் பார்த்திங்கன்னா 9 மாதத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இதோட அறிகுறிகள், ஆரம்ப நிலை அறிகுறிகள் வந்து தெரியும். எப்படின்னா, இலை பார்த்திங்கன்னா இலையோட ஓரத்தில் பார்த்திங்கன்னா மஞ்சள் கலராக மாற ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இலையும் பார்த்திங்கன்னா அந்த முழு இலையும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மஞ்சள் கலராக மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா இலையும் பார்த்திங்கன்னா உடஞ்சி மரத்தை சுற்றி தொங்கிக்கிட்டு இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த ஒரு 10-20 நாட்கள்லேயே பார்த்திங்கன்னா அந்த மரத்தில் தண்டு பகுதி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நீள்வாக்கில் பிளந்து காணப்படும். ஓகேங்களா? இந்த இப்படி காணப்பட்டுச்சுன்னா இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பனாமா வாடல் நோயின்னு சொல்லிடலாம். இதுக்கு இந்த கிழங்கை நம்ம, அது பாதிக்கப்பட்ட மரத்தோட தண்டு பகுதியை நம்ம வெட்டி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அது வந்து ப்ரௌன் கலரில், சரிங்களா, செம்பழுப்பு நிறத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கோட இது இருக்கும். நார்மல் நல்ல கிழங்கு பார்த்திங்கன்னா வெள்ளை கலரில் இருக்கும். இந்த பாதிப்படைஞ்ச கிழங்கு பார்த்திங்கன்னா கிழங்கும் தண்டு பகுதியும் பார்த்திங்கன்னா செம்பழுப்பு நிறத்தில் இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த ஜைலம்னு சொல்லக்கூடிய அந்த தண்ணியை வந்து வேர் பகுதியிலேருந்து மேலே இலைகளுக்கு வந்து கொண்டு போகக்கூடிய திசு எல்லாமே அழிஞ்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வகையான பூஞ்சானங்கள் வந்து இருக்கும். ஓகேங்களா? ரைட். இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது, ஃபஸ்ட்டு நல்ல தரமான விதைக்கன்றுகள், நோய் வாய்ப்பு இல்லாத, சரிங்களா, நோய் இல்லாத நிலத்தில் இருந்தால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா விதைக்கன்றுகளை தேர்ந்தெடுக்க வேணும். அப்படி தேர்ந்தெடுக்கும் போது பார்த்திங்கன்னா அந்த விதைக்கன்றுகளை வந்து பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான குழியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். சரிங்களா? விதைக்கன்றுகளை எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய பேரலில் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு தண்ணி ஊற்றிக்கிறோம். தண்ணி ஊற்றிட்டு 1 லிட்டர் தண்ணிக்கு 3 கிராம் என்ற அளவில் பார்த்திங்கன்னா காப்பர் ஆக்சிக்ளோரைடு என்ற ஒரு பூஞ்சான குழி கலந்துக்கிட்டு நம்ம இந்த விதைக்கன்றுகள் எல்லாத்தையும் தூக்கி அதில் நல்லா ஊற வச்சிடணும். சரிங்களா? ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் அதை எடுத்து நிழலில் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து நடவு செய்யலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த வாடல் நோய்க்காக பார்த்திங்கன்னா நம்ம தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு நுண்ணுயிரி கூட்டுக்கலவையை கண்டுபிடிச்சிருக்காங்க. சரிங்களா? இந்த நுண்ணுயிரி கூட்டுக்கலவை, அதாவது எதிரி நுண்ணுயிரி கூட்டுக்கலவைன்னு சொல்லுவாங்க. அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைகோடர்மான்னு சொல்லக்கூடிய
ஒரு வகையான பூஞ்சானமும் பேசிலஸ் ஃப்ளக்ஸஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பாக்டீரியாவும் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நோய்வாய் கிருமியை வந்து பார்த்திங்கன்னா அழிக்கக்கூடிய தன்மை கொண்டது. சரிங்களா? இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பனானாவோட வேர்பகுதியிலேருந்து ஐசோலேட் பண்ணக்கூடிய ஆர்கானிசம். இதை வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபியூசேரியம்னு சொல்லக்கூடிய பூஞ்சானத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பு திறன் கொண்டது. சரிங்களா? இந்த 2 ஆர்கானிசமும் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அந்த பூஞ்சானத்தை நோய் உண்டாக்கக்கூடிய பூஞ்சானத்தை எல்லாத்தையும் அழிச்சிரும். ஓகேங்களா? இதை வந்து எப்படி நம்ம வந்து அப்ளை பண்ணுறது, அது எப்படி வந்து நம்ம நிலத்தில் வந்து போடுறது அப்படின்னு பார்க்கும்போது நம்ம கன்று நடவு செய்யும்போது பார்த்திங்கன்னா குழி எடுப்பாங்க. குழி எடுக்கும்போது நடவு செய்யறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா அந்த குழியில் இந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை 50 கிராம் என்ற அளவில் பார்த்திங்கன்னா அந்த குழியோட எல்லா பகுதியிலையும் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நடவு செய்யணும். நடவு செஞ்சுட்டு அடுத்து 2வது மாதம் 4வது மாதம் 6வது மாதம் சரிங்களா நம்ம அந்த கண்ணை சுற்றி லேசாக பறித்து விட்டுட்டு குழி மாதிரி லேசாக பறிச்சுட்டு ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு அளவு வந்து பார்த்திங்கன்னா சுற்றி பறித்து விட்டுட்டு இந்த நுண்ணுயிர் கூட்டுக்கலவையை 50 கிராம் வீதம் பார்த்திங்கன்னா 2வது மாதம் 4வது மாதம் 6வது மாதம் நம்ம போட்டுட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா இந்த நுண்ணுயிர்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மண்ணில் வாழையோட வேர்பகுதியில் போய் செட் ஆகி அட்டாச் ஆகி நோய்வாய் கிருமியை வந்து சுத்தமாக பக்கத்துலேயே அண்டை விடாமல் தடுத்துரும். சப்போஸ் நோய் கிருமிகள் இருந்தால் கூட பார்த்திங்கன்னா அந்த நோய் கிருமியை இது வந்து அழிச்சிரும். அது மட்டும் இல்லாமல் பயிருக்கு வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சியை துரிதப்படுத்தி ஈஸியாக பயிரோட மகசூல் வந்து அதிகரிச்சுட்டு இருக்கு. சரிங்களா? ரைட். அடுத்து பார்த்திங்கன்னா முக்கியமாக பேசக்கூடிய நோய் பார்த்திங்கன்னா வாழையில் வரக்கூடிய இலைப்புள்ளி நோய். சரிங்களா? இந்த இலைப்புள்ளி நோய் வந்து பார்த்திங்கன்னா 2 வகையான இலைப்புள்ளி நோய் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஈமூசா லீவ் ஸ்பாட்னு சொல்லுவாங்க, ஈமூசா இலைப்புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் இலைப்புள்ளி நோய்னு சொல்லுவாங்க. இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா நம்ம இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாடு, கர்நாடகா, மைசூர் அந்த மாதிரி பகுதியில் பார்த்திங்கன்னா அதிகமாக பறவை கண்டுபிடிட்டுருக்கு. குறிப்பாக எங்கே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கோ சரிங்களா, அது நவம்பர், டிசம்பர், ஜனவரி அந்த மாதத்தில் தான் இந்த நோயோட தாக்கம் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். விவசாயிகள் என்ன சொல்லுவாங்க, அந்த நோய் வந்து மட்டை காய்ச்சல்னு சொல்லுவாங்க, இல்லை மட்டை ஏறுதுன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இதனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா இலை எல்லாமே காஞ்சு போய் தொங்கிட்டு இருக்கும். இதனால் ஒளிச்சேர்க்கை வந்து பாதிப்படைஞ்சு அது ஒரு மரத்துக்கே பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு 3லேருந்து 4 மட்டும் தான் நல்ல மட்டையே இருக்கும். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா காயோட தரங்கள், அதாவது காயோட வெயிட்டு, ஷேப்பு எல்லாமே மாறி மாறி தான் காணப்படும். இதுக்கு தான் பார்த்தீங்கன்னா இதுக்கும் பார்த்தீங்கன்னா வாழை ஆராய்ச்சி மையத்தில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரத்யேகமாக இந்த இலைப்புள்ளி நோயை கட்டுப்படுத்துறதுக்காக பார்த்தீங்கன்னா எதிரி நுண்ணுயிரி கூட்டுக்கலவையை 1 லிட்டர் தண்ணிக்கு 50 கிராம் வீதம். சரிங்களா? அப்போ 10 லிட்டர் தண்ணி யூஸ் பண்ணோம்னா 1/2 கிலோ பக்கம் நம்ம இதை ஸ்ப்ரே பண்ணணும். இதை வந்து டைரெக்டாக ஒட்டும் பசை சரிங்களா, ஒட்டும் திரவத்தோட பயன்படுத்தி தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். சரிங்களா? இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது அதாவது 20 நாள் கேப்பில் 3 தடவைலேருந்து 4 தடவை நம்ம ஸ்ப்ரே பண்ணணும். இந்த 4 தடவை 5 தடவைங்கிறது எதை வச்சு சொல்கிறோம்னா அதிக பனிப்பொழிவு மற்றும் மழை. சரிங்களா? இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து சொல்கிறோம். 20 நாளைக்கு ஒரு டைம் இந்த நுண்ணுயிரி கூட்டுக்கலவையை எதிரி உயிர் நுண்ணுயிரி கூட்டுக்கலவையை நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த நோயோட பாதிப்பு வந்து ஃபுல்லாக குறையுது. இது மட்டும் இல்லாமல் இதுக்கு ப்ரொபிகோனசோல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சான கொல்லி. சரிங்களா? அது 1 மில்லி, 1 லிட்டருக்கு 1 மில்லிலேருந்து 2 மில்லி என்ற அளவில் பார்த்திங்கன்னா ஒட்டும் பசையோடு கலந்து நம்ம 5 நாள் இடைவெளியில் வந்து தெளிக்கும் போது இந்த நோயை கட்டுப்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா வாழையில் வரக்கூடிய முக்கியமான பூச்சிகள். சரிங்களா? இப்போ ரீசெண்டாக சமீப காலங்கத்தில் பேசக்கூடிய பூச்சிகள் என்னான்னு கேட்டிங்கன்னா வாழையில் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிப்பூச்சி, அதாவது விவசாயிகள் வந்து கள்ளிப்பூச்சின்னு சொல்லுவாங்க. அதுக்கு பேர் உண்மையான பேர் வந்து மாவு பூச்சி, ஆங்கிலத்தில் இதுக்கு பேர் மீலிபக்குன்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக கற்பூரொளி ரகத்தை தான் அதிகமாக தாக்கிட்டு இருக்கு. கரூர் மாவட்டத்தில் பார்த்திங்கன்னா குளித்தலை, மணவாசி அந்த மாதிரி இடத்துல, அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே புகழூர், நஞ்சை புகழூர் அந்த மாதிரி இடத்துல பார்த்திங்கன்னா இது அதிகமாக தாக்கிட்டு இருக்கு. அது கற்பூரொளி ரகத்தை பொறுத்த வரைக்கும் கொன்னை ஈன்னு சொல்லுவாங்க. அது அந்த கொன்னை ஈனி ஒரு 3-4 வாரத்திலே பார்த்திங்கன்னா அந்த வாழை காயோட மேல் பகுதியில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பு கலர் பூஜனை மாதிரி படைஞ்சிருக்கும். சரிங்களா? இதுக்கு காரணம் என்னென்னா கள்ளிப்பூச்சி, அது மாவு பூச்சியானது ஒரு இனிப்பான திரவத்தை வந்து சுரக்கிறது மூலயமா கேப்னோடின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான பூஞ்சை அந்த இனிப்பான திரவத்து மேலே வளர்ந்து இருக்கிறதுனால அது பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கருப்பு கலர் ஆயிடுது. விவசாயிகள் வந்து அந்த தார்களை வந்து வாழைத்தார்களில் வியாபாரிகள்கிட்டையோ இல்லை மார்க்கெட்டுக்கு கொண்டு போது அதோட மதிப்பு வந்து ரொம்ப குறையுது. சரிங்களா? ஏன்னா ரொம்ப கருப்பு பூசணம் அடிச்சிருக்கு. அதனால் விவசாயிகளும் சரி வியாபாரிகளும் சரி வாங்க வந்து மறுக்கிறாங்க. சரிங்களா? இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செயற்கையான முறையில் எந்த ஒரு பூச்சிக்கொல்லியும் நம்ம பயன்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டிங்கன்னா இப்படி பூச்சிக்கொல்லிகளில் பயன்படுத்தும் போது, ரசாயன பூச்சிக்கொல்லியில் பயன்படுத்தும் போது பார்த்திங்கன்னா இதோட வீரியம் வந்து பூச்சிகளோட வீரியம் வந்து அதிகரித்து அதோட எண்ணிக்கை வந்து அதிகரிக்குது.
சரிங்களா? அதனால இயற்கை முறையில் தான் இதை கட்டுப்படுத்தணும். எப்படி இயற்கை முறையில் கட்டுப்படுத்தணும்னு பார்க்கும்போது மீன் எண்ணெய் சோப்பு கரைசல்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான இயற்கை மருந்தை வந்து நம்ம பயன்படுத்தலாம். சரிங்களா? இந்த மீன் எண்ணெய் சோப்பு கரைசல் வந்து எப்படி பயன்படுத்தணும்னா ஒட்டும் பசையோடு சேர்ந்து 3லேருந்து 5 மில்லி நம்ம தார் ஈர்னதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தார் மேலே பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். சரிங்களா? அது மாதிரி கள்ளிப்பூச்சி எங்கே இருக்கோ அங்கேயும் நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ப்ரே பண்ணும்போது இதோட தாக்குதல், அதாவது 10 நாள் கேப்பில் ரெண்டு தடவை ஸ்ப்ரே பண்ணலாம், இல்லாட்டி 3 டைம் ஸ்ப்ரே பண்ணலாம். ஓகேங்களா? இப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த கள்ளிப்பூச்சியோட தாக்கம் வந்து நமக்கு குறைஞ்சிருது. மேலும் விவரங்கள் பெற பி. தமிழ்செல்வன் அவர்களை 079040209 69 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம்.